என்னங்க என்னம்மா? நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அதிகமா குடிச்சிட்டு இருந்தீங்களாமே, அப்படியா? ஆமாமா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி உட்காந்த இடத்துல எவ்வளவு வேணாலும் குடிப்போம்மா. என்ன மாதிரி குடிக்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாது. ஓ, உலகத்திலே ஒன்ன மாதிரி குடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. கிளம்புடா, ஒயின் ஷாப்புக்கு போய் 2 ஃபுல்லு வாங்கிட்டு வா. யாரு ஃபர்ஸ்ட் குடிக்கிறான்னு பாத்துருவோம். ஏடி, அப்ப நீனும் கல்யாணத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு தான் கிடந்தியா? இததான் மூடிக்கேத்த ஜாடின்னு சொல்லுவாங்க போல் இருக்கு. இந்தாடி. என்னங்க, தோசை சுட போறேன். உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்? தோசையா? ஒரு 10 தோசை. 10? என்னங்க, கொஞ்சம் பாவம் பாருங்களா. பாவம் பாக்கு. சரி சரி, ஒரு 2 கம்மி பண்ணி ஒரு 8 தோசை சுடு. 8? என்னங்க, இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணும். சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 5 தோசை சுட்டுரு. 5? இது ஓகேங்க. எனக்கு 3, உங்களுக்கு 2. அடியா, எனக்கு மட்டும் 5 தோசை சுடணும் நானே. என்ன இது, எனக்கு சுடுறதுலயும் பங்கு கேக்குறா? இந்தாடி. நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த? என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க. ஏன்டா சந்தேகத்தை தீர்க்க நான் என்ன நக்கீரனா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா? ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பையில இருக்காங்க, நீ தானே புத்திசாலி. சரி, கேட்டு தோலடா. அண்ணே, மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு. இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையாண்ணே? சொல்லுங்க. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறீங்க. என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான விளையாடும் போதே சொன்னல்லப்பா, என் பொண்ணாட்டிய டச் பண்ணி 6 மாசம் ஆச்சுன்னு எப்ப போனாலும் வகுத்து ஒழிக்கிறான். அவளையும் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, தானா வந்ததை விடக்கூடாது. இல்ல என்ன என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? இதுவும் ஒரு பசிதானப்பா. இதெல்லாம் உன் மேல உசிரி வச்சிருக்கோம். பொண்டாட்டி தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆமா தம்பி, அவளுக்கெல்லாம் தெரிஞ்சா உடனே தொங்கிடுவா தம்பி. நமக்குள்ள இருக்கட்டும். தொங்கிடுவான் தெரியுதுல, தெரிஞ்சு இன்னொருத்தி கூட சாவகாசம். போய் அந்த பிள்ளைக்கு வவுத்தலிக்கு வைத்தியத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட பாருப்பா. வீடு இங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு போற. 2 இட்லியும் ஒரு வடையும் வாங்கிட்டு வர சொன்னா அப்படியே வாங்கிட்டு வந்து அங்க கட்டி விட்டுருக்கா, இங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. சத்தியமா சொல்றேன் மங்கு, ஏதோ எராமின் கிடைச்சா போதும்ட்டு இருந்தேன். ஆனா சுறாமினே கிடைக்கும். சுதந்திர தினத்தை அன்னைக்கு கூட நினைச்சு பார்க்கல பங்கு. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை குலசாமி இயேசுநாதர். You mean Jesus? Yes, my name's Albert Einstein. டேய், அது சயின்டிஸ்ட் பேர்ரா. இன்னையில இருந்து அது என் பேருடா. ஓ மை காட், கருப்பசாமி. என்ன கபி? என்ன கபி? மேரதில் வேண்டாம். 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். பேச்சுலர் டாக்டர், நீங்க என்ன பண்ணாலும் அவனை குணப்படுத்த முடியாது. ஏ ராஜா, ஏன்னா அவன் மதுரை லூசா. மதுரை லூசா? அது மதுரை லூசுலடா, மெமரி லாஸ். ஐயோ, இவனால காசே வாங்காம லூஸ் ஆயிட முடியும். எவ்வளவு சோகமா இருந்தாலும் டைமுக்கு பசிக்குது. என்ன மனங்கிட்ட வெயிலும்